ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் வீட்டில் இருந்தபடி இந்த வாரமும் யூடியூப் மூலமா இந்த ஆராதனை கலந்து கொள்ளுகிறோம். இந்த நவையில் கூட எல்லாம் இருக்கிற இடத்துல நாம் முழங்கால் படிட்டு அந்த தெய்வாதி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளுக்காக இந்த ஓய்வு நாளிலே அவரை தேடும்படியாகவும் அவருடைய சமூகத்தில் அவர் முன்பாக காத்து கொண்டு இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினை வாசம் பண்ணுகிற உன்னதமான தேவனை நாம் எல்லாம் இருக்கிற இடத்துல அந்த தேவனை எல்லாம் மகிமைப்படுத்துவோமா? நாம் இருக்கிறது நம்ம வீடா இருந்தாலும் அந்த வீட்டை தேவனுடைய ஆலயமாய் மாற்றுவ நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தப்பட்டால் அந்த இடம் பரிசுத்தமாய் மாறும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த ஆராதனை எடுத்து என்னை பயன்படுத்துங்க என்று சொல்லுவோமா? எல்லாம் குடும்பமாய் கூடியிருக்கிற இந்த வேலையிலே கூட தேவாதி தேவன் எல்லாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த ஆராதனை மூலமாய் நம்மோடு பேச போகிறார். கர்த்தர் என்ன பேச சித்தமா இருக்கிறாரோ அதை இந்த நாளில் நம்மளோடு பேச போகிறார். அவரை பாடும் போதும் ஆராதிக்கும் போதும் அவருடைய பிரசன்னத்தினால் கர்த்தர் நம்ம நிரப்ப போகிறார். இந்த ஆராதனைக்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் அகற்ற போகிறார். இந்த ஆராதனை எல்லாரையும் கர்த்தர் இந்த நாளிலே கூட உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். இந்த கடந்த 6 நாட்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்திருக்கலாம், தேவனுக்கு விலகி இருக்கலாம், எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறோம். கர்த்தரிடம் சிறப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஓய்வு நாள் என்னை கொண்டு வந்து இருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ நான் பரிசுத்தப்பட எல்லா வாயில திறந்து யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். இது மௌனமா இருக்கிற நேரம் அல்ல, அந்த தேவனை நோக்கி பார்க்கிற நேரமா இருக்கிறது. அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்ம எல்லா குறைகளை நிறைவாய் மாற்றி இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உனக்கு விரோதமா உருவாக்கப்பட எந்த இந்த வாய்க்காது போன்ற வார்த்தை மூலமாய் கர்த்தர் நம்மளோடு பேசி இருக்கிறார். அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீ பரிசுத்தர். இந்த ஆராதனை வேலை கூட கர்த்தாவே எங்களோட இடைப்பட போறதுக்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓரி பலஷதலரமா இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வரே உமக்கு நன்றி நன்றி. தேவச்சனமே, கர்த்தர் இரவெல்லாம் நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துமா? கோடி கோடி நன்றிகள் சொன்னாலும் அதற்கு போதாது. கர்த்தர் பெரிய நன்மையில நமக்கு செய்திருக்கிறார். அநேக காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதம் தர போகிறார். எல்லாம் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கப்படுகிற எல்லாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, அப்பா, இந்த காலை வேளையிலே கூட கர்த்தாவே உங்களுடைய ஆராதனை ஆண்டவனை ஆசீர்வாதம் தர போறதுக்காக ஜெபிக்கிறோம். நேரத்துக்கான இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்ப இதை தவறு விட்ட பிள்ளைகளுக்கு நல்ல உணர்வை கொடுங்க. இந்த நாளிலே கூட ஆண்டவரை கடந்து வர போகிற பாடல்களையும் ஆராதனையும் ஆசீர்வதித்தாங்க. அவ பாடுகிற பிள்ளைகள் ஆராதனை மறைத்து நீ வெளிப்பட போறதுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அபிஷேகத்தை நிரப்ப போறதுக்காக நன்றி செலுத்திடலாம் ஆண்டவரே. தேவன், இந்த நாளிலே கூட கர்த்தாவே உங்களுடைய நாமம் அப்பா எங்களை மகிமைப்பட போறதுக்காக ஜெபி. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு பண்ணா நீ ஆசீர்வாதம் தரப்போறதுக்காக ஜெபி. எல்லா தடையில அகற்றுவோம். எல்லா இருதயங்களும் ஆண்டவரே அப்பா நீ ஆராய்ந்து அறிந்து இருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லா இருதயம் சுத்திகரி. யாராவது அப்பா பிதா இயேசுவே பலவீனத்தோடு அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஆராதனை மூலமாக ஆசீர்வாதம் பெறுவோம், விடுதலை அடைவோம், சுகம் பெறுவோம். நீங்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீதி கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ நம் இருதயங்களின் காயத்தை ஆற்றுகிற தேவனாக பலவீனமான இருந்த நம்மளை அவர் பலத்தால் நம்ம இடை கட்டு இருக்கிறார். பலவீனத்தோடு ஒருவேளை இந்த ஆராதனை பங்கு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த ஆராதனை முடிவில் ஒரு பலனை கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஒரு பலவீனங்களை கர்த்தர் பலனாய் மாற்றி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் காணாமல் போயிருந்த நம்மளை கர்த்தர் தேடி வந்து மீட்ட தேவனாக, பாவத்தை மூழ்கி இருந்த நம்மளை தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு இல்லாமல் தூரத்தில் இருந்த நம்மளை கர்த்தர் நாளிலே கூட அவர் அருகில் சேர்த்துக் கொள்ளும்படி அவர் தேடி வந்து இருக்கிறார். அந்த தேவனை மறந்து ஒருவேளை நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னார். இந்த ஆராதனை தேவனை நினைத்து பார்க்க போகிறேன். தேவனை மகிமைப்படுத்த போகிறேன். அதனால தேவனை எல்லாம் உயர்த்தி ஆண்டவரே இதயத்தில் இருக்க காயங்கள் ஆற்ற வேண்டும்
என்று சொல்லலாமா? ஒரு இதயத்தை அநேக காரியங்கள் உன்னை கலங்கெடுத்துக் கொண்டு இருக்கலாம். அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த ஆராதனை மூலமாய் கர்த்தர் நிச்சயம் மாற்றி வைப்பார். ஆண்டவரே, இந்த ஆராதனை பங்கு கொண்ட ஒவ்வொரு காய் ஜெபிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேதனையோட துக்கத்தோடு பலவீனத்தோடு ஆண்டவரே யாரால இந்த ஆராதனை பங்கு கொண்டு இருக்கிறார்களோ அவர் விடுதலை அடைய உதவி செய்யுங்க. புதிய பலத்தாவை நிரப்புங்க ஆண்டவரே. மீதான நேரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையினால் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. இருதயம் நிரப்பப்பட உதவி செய்யுங்க. அப்பா, நாங்கள் இன்னும் ஆண்டவரே ஆவிக்குரிய காலத்தை வளர நீங்க கிருபை தாருங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில அறிவிப்பு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த வாரமும் யூடியூப் மூலமாய் கர்த்தர் இந்த ஆராதனை நடத்தக்கூடிய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். தொடர்ந்து நாம் நம்முடைய சபைக்காய் தொடர்ந்து செபிங்க. கர்த்தர் விசேஷமாய் நமக்கு சொந்த இடத்தை தரும்படியாகவும், அது மாத்திரமில்லாமல் மறுபடியும் இந்த லாக்டவுன் பீரியட்லாம் முடிந்து சபைக்கு நாம் விடுதலையை கடந்து செல்லும் போது ஒரு எழுப்புதல் நமக்குள்ளே காணப்படும்படியாகவும், அநேக இந்த லாக்டவுன் டைம்ல எந்த ஆவிக்குரிய காலத்தை எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு அறியவில்லை. எத்தனை பேர் இந்த யூடியூப் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தெரியவில்லை. இருந்தாலும் தேவன் அதை அறிவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே கூட நாம் விசேஷமாய் சென்னை பட்டணத்துக்காய் ஜெபிக்க வேண்டும். அதிக பாதிப்புக்குள்ளாக நீ சென்னை பட்டணம் மாறிக்கொண்டிருக்கிற நாளுக்கு நாள் அதோடைய மரணங்கள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இந்த வைரஸ் தோற்றம் அதிகமாக இருக்கிறபடியால் நாம் தொடர்ந்ததுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நம்மளும் இந்த சென்னை பட்டணத்தில் தான் இருக்கிறோம். விசேஷமாய் நமக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு நம்மளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாகவும், இதனால் நமக்குள்ள இருக்க எல்லா சோர்வுகளையும், அநேக குடும்பங்கள் பலவீனத்தில் தான் இருக்கலாம். கடந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு பலவீனமாய், ஒரு சிலருக்கு குடும்பமாய் பலவீனமாய் இருந்தீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அவர்களையும் கர்த்தர் சுகப்படுத்தியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் நாம் எல்லாம் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனை நோக்கி பார்க்க போக, சென்னை பட்டத்தில் இருக்கிற இந்த கர்த்தர், இந்த கொரோனா வைரஸ் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற இடத்துல கர்த்தர் நிச்சயமாய் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க. இதனால் நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கிற, ஆலயத்துக்கு போக முடியாமல் தன்னுடைய சொந்த காரியங்களை செய்ய முடியாது அநேகர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியா எல்லாரும் இந்த நாளில் கூட தேவனை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் சபையாராய் ஒன்றாய் கூடி ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த வேளையிலே கூட ராஜாவை துதிக்கிறோம் ராஜா. இந்த அப்பா வைரஸ் தொற்றானவர் இந்த சென்னை பட்டணத்தில் அதிகமாய் ஆண்டவரே அப்பா பிற தாக்கி கொண்டு இருக்கிறது ஆண்டவர். இதனால் நாளுக்கு நாள் அநேகர் இதனால் பாதிக்கப்பட்டோம், அநேகர் மரணத்துக்கும் கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த சூழ்நிலை மாற்றி தர போறதுக்காக ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, விசேஷமாய் ஆண்டவரே இந்த நாளிலே கூட கர்த்தாவே இந்த அப்பா இந்த ஆராதனை கலந்து கொண்ட பிள்ளைகளை யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ அவர் பலவீனங்களை மாற்றுங்க. யாருக்கு இந்த நோய் தொற்று வராதபடிக்கு நீங்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா இந்த வேளையிலே கூட கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அப்பா சுகமாக்க நீங்க உதவி செய்ய. இனி ஆண்டவரே இந்த தொற்று அதிகமாய் பரவாதபடிக்கு ஆண்டவரே அப்பா இது ஏன் இப்படி நடக்கிறது தெரியல ஆண்டவரே. அப்போ ஒருவேளை எங்களுடைய அக்கிரமமா இருந்தா, எங்களுடைய பாவங்களா இருந்த ஒரு விஷயம் மன்னித்த ஆண்டவரே அப்பா பிதாவே இந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை தரப்போறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய தவறுகளை நான் உணர நீங்க உதவி செய்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே கூட கர்த்தாவே இந்த ஆராதனை மூலமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா நீ பதில் தர போறதுக்காக ஜெபி. சபையார் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ, யார் குடும்பங்கள் ஆண்டவரே பலவீனத்தோடு பிள்ளைகள் காணப்படுகிறார்களோ அவெல்லாம் நீங்க பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா இந்த வேளையிலே கூட ஆண்டவர் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டுங்க தாவே. அப்பா இந்த ஆராதனை முடிவில் எல்லாரும் ஆண்டவரே நல்ல ஒரு புது பலத்தோடு கடந்து செல்ல நீங்க உதவி செய்யுங்க. எல்லா அவிசுவாசங்கள் எடுத்து எதை குறித்து பயப்படாதபடி உதவி செய்யுங்க. யாரெல்லாம் ஆண்டவரே அவ எதிர்பார்ப்போட இந்த ஆராதனை கலந்து கொண்டு இருக்காங்களோ அவரெல்லாம் ஆண்டவரே அப்பா அந்த எதிர்பார்ப்பு அப்பா நிறைவேறத்தக்கதாய் யாரும் ஆசீர்வாதமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாள் நம்ம ஜெபித்திருக்கிறபடி கர்த்தர் நமக்கு விசேஷமா இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பா. நீ வீட்டில் இருக்க நீங்களும் விசேஷமா இதற்காய் தொடர்ந்து ஜெபிக்கணும் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபத்தில் இருங்க. நம்மளுடைய சபைக்கு ஒரு சொந்த இடத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாகவும்,
சபை வளரும்படியாகவும் ஊழியக்காரருக்காய் செபிங்க, ஊழியங்களுக்காய் செபிங்க. செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தர் நிச்சயமா பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாகவும் இந்த யூடியூப் மூலமா இந்த ஊழியத்தை கூட கர்த்தர் அநேகர் காணும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். பார்க்கிற ஒவ்வொருவரும் இது மூலம் பலனடையும்படியாகவும் தொடர்ந்து நம்ம ஊழியங்கள்ல எல்லாம் ஒத்தாசைங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போது கர்த்தருடைய வார்த்தை நிறைய நாம் கடந்து செல்வோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாச பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இந்த 2வது பகுதியை வாசித்தோம் என்று சொன்னால், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. இப்ப ஈசாக்கு இருக்கிறான், ஈசாக்கு விதை விதைக்கிறான், அதை அவன் 100 மடங்கு அறுக்கிறான். அல்லேலூயா. அவன் விதைத்த விதை பாருங்க 100 மடங்கு அறுக்கத்தக்கதான பலன் தருகிறதா இருந்தது. அப்போ ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அவன் விதைத்தது நல்ல விதையை விதைக்கிறான். காயின் ஆபேல் கூட பாருங்க, தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறார்கள். காயினுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கல, ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் என்ன பண்றாரு, அங்கீகரிக்கிறாரு. அப்ப அங்க கூட பாருங்க 2 பேரும் ஒரே நோக்கம், ஒரே காரியத்தை தான் செய்யறாங்க ஆண்டவருக்கு. ஆனாலும் அவங்க விதைத்த விதை பாருங்க, ஆண்டவருக்கு விதைத்த விதை பாருங்க. ஒன்று பாருங்க, ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறதுக்கு காரணம் அவன் எல்லாவற்ற தலையற்றில் சிறந்தவைகளை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணுகிறான். ஆனால் ஆபேலோ தனக்கு உண்டானது என்ன பண்ண, சிலவற்றை எந்த ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் கொடுக்காதனால பாருங்க அவன் விதைத்தது ஒரு தவறா இருக்கிறது, அது ஒரு ஆண்டவர் பிரியமில்லாத இருந்ததுனால கர்த்தர் அதை ரிஜெக்ட் பண்றாரு. அல்லேலூயா. அதே போலதான் கலாத்தியர்ல கூட பவுல் சொல்லுகிறார் பாருங்க இடத்துல, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம் இந்த நாட்கள்ல கூட அநேக நன்மைகளை எதிர்பார்த்து இருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்கள் எதிர்பார்க்கும். அநேகர் ஜெப விண்ணப்பத்தை வைத்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். என்னோட வாழ்க்கை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினர் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் நிறைய காரியங்கள் நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கேன். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், கர்த்தருக்குள்ள இருக்கிறேன் என்று நம்ம சொல்லி நம்ம இருக்கிறதுனால நமக்கு அந்த ஒரு எண்ணங்கள் நமக்கு வருகிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறாரு பாருங்க, நீ எதை விதைக்கிறியோ அதை தான் இருப்ப. அல்லேலூயா. பாருங்க, அப்ப நம்ம விதைக்கிறதை பத்தி எனக்கு யோசிக்கணும். எனவே நம்ம ஒரு காரியத்தை செய்யறதை குறித்து நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், யோசிக்கிறோம் தவிர நாம் எதை விதைத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் எதை விதைக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ நம்ம இந்த நாள்ல வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் லாசருடைய சம்பவத்தில் கூட பாத்தீங்கன்னா 2 பேரும் இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்ததுனால தான் அந்த சம்பவத்தோட முடிவு பாருங்க. ஐஸ்வர்யவான் நரகத்துல என்ன பண்றான், வேதனைப்படுகிறான். ஆனா லாசரு ஆபிரகாம் மடியில என்ன பண்றான், இளைப்பாரி கொண்டு இருக்கிறான். காரணம் பாருங்க, உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கைக்கு ரிவார்டு எங்க வருது பாருங்க, பரலோகத்துல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மள வாட்ச் பண்றாரு. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்குடைய காரியத்தை செய்யறது மட்டும் ஆண்டவர் பார்ப்பார். சபைக்கு வரும்போது தேவனை தொழுது கொள்றப்ப மட்டும் ஆண்டவர் நம்மளை பார்ப்போம். நிறைய நேரத்துல அப்படியே நம்ம சபைக்கு வந்து ஆராதிக்கும் பொழுது கூட நம்மளுடைய எண்ணங்கள் என்ன இருக்கும், தேவன் நம்ம ஆராதனை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்க என்ன நமக்கு ஓடுற மாதிரி தான் நம்ம அதை தான் யோசிக்கிறோம் தவிர அதுக்கு பிறகு நாம் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்லுவோம், மனுஷன் எதை விதைக்கிறானோ, அப்போ ஒருத்தன் ஈசாக்கு எதை விதைத்தானோ அதைத்தான் அவன் 100 மடங்கு அறுத்திருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அவன் விதைக்காததை ஒரு நாளும் அவன் எதிர்பார்த்திருக்க முடியாது. அதே போலதான் இங்க பவுல் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இங்க பாத்தீங்கன்னா இங்க நமக்கு இந்த வசனத்திலே அழகா பவுல் எதுக்கு இதை சொல்ல வருகிறார் என்பதை வெளிப்படுத்துச்சு. அல்லேலூயா. இப்ப ஈசாக்கை பத்தி பேசணும், அப்புறம் காயின் ஆபேலை பத்தி பேசணும், அவங்க எதை விதைத்தாங்களோ அறுத்தாங்களோ என்று சொல்லி. ஆனா அதை விட்டுட்டு இப்ப நம்ம இங்க பவுல் வேற காரியங்களை சொல்லுகிறார் பாருங்க. என்னன்னா, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்ப இங்க பாருங்க, இந்த விதைக்கிறத பற்றி சொல்ற அர்த்த வசனமே பவுல் நமக்கு அழகா தெளிவா இதை பொறுத்து தெளிவுபடுத்துகிறார் பாருங்க. மாம்சம் ஆவி என்று 2 பிரிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது மற்ற புறஜாதி மற்ற ஜனங்களுக்கு இது எந்த அளவுக்கு புரியும் என்று தெரியல. ஆனா நம்ம கிறிஸ்தவலா இருக்கிற நாம் எந்த விஷயமும் நம்ம சுலபமா பெற்றுக்கொள்ள முடியாது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
நம்ம ஒரு படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் ஈஸியாக ஒரு எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ண முடியாது. வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு தெரியும் ஈஸியாக அந்த வேலையை நம்ம செய்ய முடியாது. இன்னைக்கு அதிகமாக சம்பளம் வாங்க தெரியும் ஈஸியாக அந்த சம்பளத்தை நம்ம எடுத்தவொடனே வாங்கியிருக்க முடியாது என்று. அதே போல தான் நம் பரலோகத்துக்கு போகணும்னு வாஞ்சியாக இருக்கணும். அந்த பரலோகத்தை ஈஸியான அடைந்து விட முடியாது. அதற்கான சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுதான் பவுல் இங்க சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தை ஆரம்பத்தில் நீங்க படிச்சாலே உங்களுக்கு புரியும் பவுல் எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று. அல்லேலூயா. இந்த கலாத்திரர் என்பது மிக முக்கியமான புஸ்தகம். ஏன்னா இதுல அதிக காரியங்கள் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிற ஒரு அநேக காரியங்கள் இங்க இடம்பெற்றிருக்கு. அதுல ஒரு காரியம் தான் இது. அப்ப இங்க பாருங்க, அப்ப பவுல் அழகா பிரிக்கிறாரு. மாம்சத்துக்கென்று நீ விதைத்தால் மாம்சத்துக்குரியவளை தான் அறுப்ப, ஆவிக்கென்று விதைக்கிறவன் என்ன பண்ணுவான், ஆவினால நித்திய ஜீவனை என்ன பண்ணுவான், நீ அறுப்பான். அல்லேலூயா. அப்ப மாம்சம் ஆவி இது ரெண்டுத்தையும் இங்க பவுல் வைத்து அது என்ன சொன்ன மாதிரிதான், பரலோகத்துக்கு போவது கடினமான ஈஸி அல்ல. அதுக்கு நீ பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னா இந்த ரெண்டு காரியத்துல நீ எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா ஆவிக்குரியவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்கென்று விதைக்கிறவன். அப்ப நீ ஒரு ஆவிக்கென்று விதைத்தால் என்றால் நீ பரலோகத்துக்கு போக முடியும். நீ மாம்சத்துக்கென்று என்ன பண்ண, நீ விதைத்த என்று சொன்னா மாம்சத்தினால் அழிவை தான் என்ன பண்ணுவ, நீ அறுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப ரெண்டு காரியத்தை குறித்து நமக்கு குழப்பமே இல்லாதபடி ரெண்டு காரியத்தை பவுல் இங்க வைத்து விட்டார். எதை விதைக்கணும், மாம்சமா இல்ல ஆவியா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாம்சமும் ஆவியும் எப்படி இருக்கிறது? அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. இங்க பவுல் முன்னாடி ப்ரீவியஸ் சாப்டர்லயே சொல்லிருக்காரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. அல்லேலூயா. இப்ப பவுல் இங்க 6ஆம் அதிகாரத்துல சொல்லியாச்சு. 8ஆம் வசனத்துல சொன்ன மாதிரி மாம்சம் ஆவின்னு சொல்ற, நீ ஆவின்படி விதைத்தனா நீ என்ன பண்ணுவ, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வ. மாம்சத்தின்படி விதைத்தா அழிவை தான் பெற்றுக்கொள்வது. ஆனா இந்த மாம்சமும் இந்த ஆவியும் பாருங்க ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டு இருக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களா நம்ம வாழ்கிற நமக்கு ஒரு போராட்டமே என்னன்னா, மாம்சத்துல வாழ்றதா ஆவியில வாழ்ற போராட்டம் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் மாம்சம் சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா தான் இருக்கிறது. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நமக்குள்ள சில பாவங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஆவிக்குரிய காரியம் ஆவிக்குரிய காரியம் வரும்பொழுது பாருங்க ரெண்டுக்கும் பிரச்சனை வருது. என்ன நான் சொன்னது, இது புறஜாதிகளுக்கு எந்த அளவுக்கு இது புரியும் என்று தெரியாது. ஏன் சொன்னா அவங்களுக்கு மாம்சம் மாத்திரம் தான், ஆவி கிடையாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையை அவங்க யோசிப்பதே கிடையாது. இன்னைக்கு நாம தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் இங்க பவுல் சொல்லுகிறார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி ரெண்டு மாம்சத்துக்கு விரோதமா. அப்ப ரெண்டு ஒன்றோடு ஒன்று போராடுவதுதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் என்ன பண்ணுவாங்க, ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. அதாவது நம்ம ஆவிக்குரிய இப்ப நம்ம கர்த்தருக்குள்ள வந்த பிறகு நிறைய ஆவிக்குரிய காரியம் நமக்குள்ள இருக்கும். அப்ப நம்ம நிறைய காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். அந்த கேட்டு இந்த வார்த்தை கேட்டபடி நம்ம மாற்றலாம் நினைப்போம். ஒரு சிலவர்கள் தவறான பழக்கத்துல இருக்கலாம். ஒரு குடி பழக்கத்திலே ஒரு ஏதாவது ஒரு பழக்கத்தில் இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்ட பிறகு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நான் எப்படியாவது இந்த பழக்கத்தை விடணும்னு யோசிக்கும் போது ஆவிக்குரிய காரியத்தில் நீ யோசிப்ப விடணும். ஆனா மாம்சம் என்ன பண்ணும், அதை விடக்கூடாதுன்னு யோசிக்கும். இதுதான் ரெண்டுமே நம்ம போராட்டம் நிறைந்ததா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் பவுல் தெளிவா பாருங்க சொல்றாரு, மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. அப்ப எவ்வளவு பிரச்சனை பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஈஸியா நினைச்ச கிறிஸ்தவ வாழ்க்கை ஜாலியா போயிடலாம். இல்ல, நாம் விதைக்கிற விதை மாம்சத்துக்குரியதா ஆவிக்குரியதா, அதை தான் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த அதிகாரம் நம்ம அதிக நேரம் நம்ம படித்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கு. இந்த 5ஆம் அதிகாரத்தை யாரும் ஈஸியா மறக்க மாட்டீங்க. ஏன்னா ஆவிக்குரிய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்துக்குரிய காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்தினுடைய கிரியைகள்லாம் எப்படி இருக்கிறது, ஆவிக்குரிய கிரியைகள்லாம் எப்படி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய நேரத்துல மாம்சத்தை பத்தியே யோசித்து கொண்டு இருக்கிறதுனால தான் நிறைய நேரத்துல நம்ம மாம்சம். இந்த செய்தி கேட்டுக்கொள்ள நீங்க உங்களை செக் பண்ணி பாருங்க, நான் அதிகமா எதை விதைத்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க காயினும் ஆபேலும் பாருங்க கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. ஆனா ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார். ஆனா காயின் அதை யோசிக்காம அங்கேயே ஒரு மாம்ச சிந்தனை என்ன பண்றான்,
தன்னுடைய சகோதரர்கள் பொறாமை கூட என்ன பண்றான், அவன் மேல என்ன பண்றான், அவனை என்ன பண்றான், கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணம் வருகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த காயினை போல் நம்ம இல்லாமல் இந்த நாளை நம்ம யோசிக்கணும், ஏன் கர்த்தர் என்னுடைய காரியத்தை அங்கீகரிக்கவில்லை, ஏன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார், ஏன் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கிறார், அப்படிதான் யோசிக்கணுமே தவிர நம்ம அங்கே ஒரு மாம்சத்தை வைத்து நம்ம காயினை போல மற்றவர் மேல பொறாமை கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய காரியம் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நம்முடைய சகோதரர்கள் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணலாம், அதிகமா ஆண்டுக்குள்ள இருந்து அவங்க வாழ்க்கை நிறைய ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க ஆண்டுக்குள்ள அதிகமா வளர்ந்து அவங்க வாழ்க்கை மாறி, ஹல்லேலூயா, அவங்க எல்லாரும் அவங்க நிறைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரத்தில் பொறாமைப்படுகிறோம். நம்ம அங்கே மாம்ச சிந்தையில இருக்கிறோம். ஆனா இங்க அதை பத்தி நீங்க பேச வரல. நாம் இன்னைக்கு என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, நாம் இன்றைக்கு எதை விதைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபேல் அன்னைக்கு செய்த காரியத்தை நாம் செய்தால் இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பார். அதே போல இந்த நாள்ல கூட நாம் இன்னைக்கு விதைக்க வேண்டும் என்பதை குறித்து நீங்க நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரை வாசிப்போம். அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21 வரை வாசிப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த 3 வசனம் பாருங்க, மாம்சத்தின் கிரியைகளை பற்றி வெளிப்படுது. இப்போ என்ன சொன்ன மாதிரி 6ஆம் சொன்ன மாதிரி 8ஆம் வசனம் சொல்லுகிறது, 6ஆம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி விதைக்கிறவன் என்ன பண்ணுவான், மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவு இருப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால நித்திய ஜீவன் இருப்பான். அப்போ 2 விஷயம் இருக்கு. 2 விஷயம் ஏதாவது ஒண்ணுதான் நம்ம என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணோம். ஒரு விஷயம் நம்மளுக்கு மரணத்தை கொடுக்கும், ஒரு விஷயம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். மாம்சம் நமக்கு மரணத்தை கொடுக்கும், மாம்சத்தின்படி விதைத்தால் மரணம் கொடுக்கும், ஆவியின்படி நாம் விதைத்தால் அது நித்திய ஜீவனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்போ இது நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மரணத்தை நம்மளை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொன்னா இது 2 பத்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 2 காரியமே என்னத்தை போதிக்கிறது. அப்ப மாம்சம் என்றால் என்ன, மாம்சத்துடைய கிரியைகள் என்றால் என்ன, ஆவிக்குரிய கிரியைகள் என்பதை நம்ம அறிந்தால் மாத்திரம் தான் அதுக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். நிறைய நேரத்தில் நீங்க நம்மளே செக் பண்ணி பாருங்க, நிறைய விஷயம் நமக்கு தெரியாதனால தான் நம்ம சில விஷயம் புரிஞ்சிக்க மாட்டோம். நீங்க ஒரு விஷயம் நீங்க இப்படி இருக்காதீங்க, அப்படி இருங்க, இப்படி உலகத்தோடு வாழாதீங்க, உலகத்தை சார்ந்து உலக மனுஷனை சார்ந்து வாழாதீங்க, உலக நண்பர்களோடு போய் கெட்டு சீரழியாதீங்க, தவறான வார்த்தைகளை பேசாதீங்க, தவறான காரியங்களை செய்ய நம்ம எவ்வளவு போதித்தாலும் ஏன் ஒரு சிலர் கேட்கல, ஏன் அவங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரே காரணம்னா அவங்களுக்கு வேத வசனம் தெரியலன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத வசனம் உள்ள இல்லைனாலதாங்க நம்ம சொல்வது புரியாது. நான் ஏன் இது செய்யணும்னு யோசிப்பாங்க பாருங்க. நம்ம வேதத்துல எடுத்தா கூட ஆவிக்குரிய மனுஷர்களும் இருக்கிறாங்க, மாம்சத்துக்குரியவங்களும் இருக்கிறாங்க. அது குறித்து அதிகம் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஆவிக்குரிய காரியத்துல வளரும் பொழுது, ஆவிக்குரிய காரியத்தை பற்றி சிந்திக்கும் போது, ஆவிக்குரிய காரியத்தை பற்றி நம்ம ஆவிக்குரியபடி நம்ம நடக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கும். எந்த மனுஷன் மாம்சத்தை குறித்து யோசித்துக் கொண்டு மாம்சத்தின்படியே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறான், நிச்சயமா அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் வராது. ஹல்லேலூயா. அப்ப இங்க இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல கூட இந்த மாம்சத்தின் கிரியை பத்தி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த கிரியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் இது நம்ம கிட்ட இருந்து வெளியில வராது அப்படின்னு நம்ம பார்த்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதெல்லாம் பாத்தீங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையாவன முதலாவது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் இதுல இருக்கு, மாம்சத்தினால இருக்கிறது. அது மாத்திரம் விக்கிரக ஆராதனை. அநேகர் விக்கிரக ஆராதனை ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் நிறைய பேர் விக்கிரகத்தை துணை போவாங்க. நிறைய சபையில நான் சொல்லுவேன், நிறைய நேரத்தில் இப்படிலாம் போகாதீங்க, இந்த மாதிரியான காரியம் நிற்காதீங்க அப்படின்னா நிறைய பேர் அது எப்படி நான் அவாய்ட் பண்றது, எப்படி நான் வேலையில் எப்படி எல்லாரும் போவாங்க, நான் போகணும்னு போறீங்களே, அந்த விக்கிரக ஆராதனை கூட இந்த மாம்சத்தின் கிரியில தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 26ஆம் வசனம் படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்கு இதோட முடிவு எங்க போகும்ட்டு. அதை நம்ம பார்க்க தான் போறோம். பாருங்க, இந்த விக்கிரக ஆராதனை கூட ஒரு மாம்சத்தின் கிரியை தான். அப்ப இந்த விக்கிரக ஆராதனை பண்ற விக்கிரக காரியத்துல உன்னுடைய இன்வால்மெண்ட் அதிகமா இருக்குன்னா அப்ப நீ மாம்சத்தின்படி விதைத்து கொண்டு இருக்கிற. மேல சொல்லப்பட்ட 4 காரியம் பாத்தீங்க அப்படின்னா விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமம், இதெல்லாம் பாருங்க லஸ்ட், ஒரு செக்ஷுவலை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இதெல்லாம் கூட பாருங்க, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை நமக்குள்ள இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வெளியரங்கப்படுகிறது. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் பாருங்க, இன்னைக்கு நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மளே அங்கிருந்து இழுக்கிற காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் இதெல்லாம் என்ன பண்ண நிச்சயம் அவர்களுக்குள்ள இருக்கும். விக்கிரகாராத பில்லி சுனியம், அல்லேலூயா. இன்னைக்கு சுனியங்கள் வைக்கிறான்னு சொல்லுவார்கள். யாரும் அப்படி வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அநேகர் பண்ணுவாங்க. அது கேட்டா அவங்க இப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்ணணும். ஆனா அது கூட பாருங்க மாம்சத்தின் கிரியையா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இனி வர காரியங்கள் பாருங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இதுவரை இருக்கிற காரியம் ஒருவேளை சொல்லப்பட்ட காரியத்தை நீங்க செய்யாமல் இருக்கலாம். ஆனா இதுவரை காரியங்களை பாருங்க, இனி வர காரியங்களை பாருங்க. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இவை எல்லாமே பாருங்க மாம்சத்தின் வெளியரங்கமா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பகைச்சிட்டு தைரியமா நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது, அவங்கள பார்த்தா மட்டும் எரிஞ்சு விழுறது, அவங்கள பார்த்தா அவங்க எது செய்தாலும் நீ பகைக்கிறியே, இதெல்லாம் மாம்சத்தின் காரியமா இருக்குது. அல்லேலூயா. இதெல்லாம் மாம்சத்தினால் விதைக்கிற காரியமா இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அதெல்லாம் ரொம்ப இப்போ அது ரொம்ப ஸ்டைலா மாறிடுச்சு. இப்போ யாராவது 4 பேர்கிட்ட நம்ம பேசல அப்படின்னா அது பெருமையா சொல்லணும். நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்க வந்து நான் இருக்க மாட்டேன் தைரியமா அப்படியே வந்து ஒரு பெருமையா பேசி கொண்டு இருக்கிறோமே, இதெல்லாம் மாம்சத்தினால் வர காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாம்சத்தின்படி நீ விதைத்தா நீ 10 பேரை பகைச்சனா ஒரு 100 பேர் உன்னை பகைக்க தான் செய்வான். அல்லேலூயா. என்னைக்குமே ஒரு விஷயம் உங்களுக்கு வரும்போது நீ யோசிக்கணும், நான் இன்னைக்கு விதைத்ததான் இன்னைக்கு அறுக்கிறேன் யோசிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் யாருக்கும் கிடையாது. எல்லாம் நேர ஆண்டவரை பார்த்து நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எவ்வளவு பேர் நீ பகைக்க, நிறைய பேர் என்ன நேசிக்க மாட்டாங்க, யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்கன்னா நீ எத்தனை பேர்கிட்ட பேசிருக்க, நீ எத்தனை பேர்கிட்ட அன்பா இருந்திருக்கிற, அதை தான் பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா இங்க பகைகள் கூட பாருங்க, அது வந்து ஒரு மாம்சத்தினால் வெளிப்படுகிற காரியமா இருக்கிறது. உன்னுடைய மாம்சத்தை நீ வெளிப்படுத்த என்று சொன்னா அங்க ஆவி இருக்காது. ஏன்னா 17ஆம் வசனம் சொல்லுது, மாம்சம் ஆவி எப்படி இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று விரோதமா இருக்கிறது. ஒருவன் ஆவிக்குரியபடி நடந்தா அவனுக்குள்ள மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாது. அல்லேலூயா. ஒருத்தர் ஆவிக்குரியபடி நடக்கல அப்படின்னா அவனுக்குள்ள மாம்சத்தின் கிரியை தான் வரும். அதனால இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன சொன்னாலும் சில பேருக்கு மண்ணில ஏற மாட்டுது. எவ்வளவோ நம்ம போதிக்கிற, இதை செய்யாத, அதை பண்ணாத, இப்படி இருக்காத, உலகத்தாரை போல வாழாத, உலகத்தாரை போல சிந்திக்காத, இப்படி ஊழியங்கள் இருக்கிறது, தேவையில்லாத காரியங்களை பத்தி யோசிக்காத நம்ம சொன்னாலும் பாருங்க அவங்களுக்கு ஏன் அதை செய்யணும் தோணல அப்படின்னா அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய காரியம் இல்லாததுனாலதான். அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கணும் அப்படின்னா அவனுக்குள்ள இந்த மாம்சம் முதல்ல ஒழிக்கப்பட வேண்டும். அதனால இங்க பவுல் அழகா சொல்லிட்டாரு, இதுதான் மாம்சத்தின் கிரியை, இதுதான் இதை நீ கரெக்ட் பண்ணிக்கோன்றாரு. அல்லேலூயா. அவனுக்கு வந்து ஒரு விடுகடை மாதிரி வைக்கல, நீயே போய் கண்டுபிடின்னு சொல்லல, அவரே டீட்டெயிலா எழுதிட்டாரு. இதுதான் மாம்சத்தின் கிரியை, இது உங்ககிட்ட இருக்கு. உனக்குள்ள பகைகள் வரக்கூடாது, யாரையும் நீ பகைக்க கூடாது. அப்புறம் பார்த்தா விரோதங்கள், அநேக வருஷம் நான் பேசலாம் பெருமையா சொல்லுவாங்க, விரோதிகளை சம்பாதித்து கொண்டே இருப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் சண்டை, எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை. ஒரு குடும்பத்தை 4 பேர் இருந்தால் 4 விதமான சண்டைகள், பிரிவினைகள் இருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட பேசாம இருப்பாங்க, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட, மனைவி கணவன் கிட்ட. இப்போ இப்படிலாம் நிறைய விரோதங்கள் குடும்பங்கள் எழுதும். அதை நம்ம என்ன நினைக்கிறோம்னா உலகத்தார போல குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கும் நம்ம சொல்லுகிறோம். ஆனா அதெல்லாம் மாம்சத்தின் கிரியைங்க. அந்த மாம்சத்தின் கிரியை எப்போ கிறிஸ்துவனை விட்டு அகன்று போகுதோ அப்போதான் உனக்குள்ள ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த மாம்ச சிந்தனைகள் எல்லாமே நம்ம வந்து ஆண்டவரை விட்டு பிரிக்கிற காரியமா இருக்கிறது. நம்ம நல்லா யோசித்து பாருங்க. இதெல்லாம் பாருங்க, 21ஆம் வசனம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உங்ககிட்ட என்னென்ன குறைகள் இருக்கிறது. வைராக்கியங்கள், கோபங்கள் கூட பாருங்க, சண்டைகள், இதெல்லாம் காமன்ங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா தான் நமக்கு தோணும். ஆனா இதெல்லாம் கூட மாம்சத்தின் காரியம். இதை நீ எங்க கொண்டு போவோமா, அந்த கலாத்தியர் 6:8 சொல்லுது, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். இதெல்லாம் மாம்சத்துக்கென்று அப்ப இதெல்லாம் அழிவு தான். அப்ப நீ சண்டைகள், அப்புறம் பாத்தீங்கன்னா பிரிவினைகள், இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பிரிவினைகள் அநேகர் இன்னைக்கு காணப்படுது. பேசிக்கிட்டே போலாம், ஒரு 2 சர்வீஸ் எடுக்கலாம் போல. ஏன்னா இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற இது நீ கேட்டோம், இன்னைக்கு உன் மனசு மாறலன்னு நினைச்சுங்க, இன்னமும் நீ இதை கண்டினியூ பண்ணலாம். அப்ப உனக்குள்ள ஆவிக்குரிய காரியம் இல்லைன்னு அர்த்தம். ஏதோ வெளியில மாய்மானம் பண்ணி சுற்றி கொண்டு இருக்கிறோம். ஏதோ நானும் பைபிளை தூக்குறேன், நானும் ஜெபிக்கிறேன், நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டு அப்படிதான் போவே தவிர இது எந்த விதத்துல கர்த்தருக்கு உனக்கு எந்த உறவையும் கொண்டு வராது. அல்லேலூயா.
அல்லேலூயா. பாருங்க வேதத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை நம்ம வாட்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும் அவங்க எந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியத்துல அதிகமா இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம ஒரு சில காரியத்தை மட்டும் படிச்சுட்டு அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். பாருங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா தானியேல் 3 வேளை அவன் ஜெபிக்கிறவனா இருக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. இதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தானியேலால இதான் ஞாபகம் வரும். 3 வேளை ஜெபிக்கிறவனா இருப்பான். அவன் 3 வேளை ஜெபித்ததுனால ராஜா தூக்கி என்ன பண்ணிட்டான், அவனை சிங்கக்கபில போட்டான். அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன பண்ணான், அந்த ஜெபத்தினால அவன் வெற்றி பெற்று என்ன பண்ணிட்டான், அவனை எதிர்த்தவங்களே சிங்கக்கபில போட்டாங்க. நம்ம படிச்சு என்ன பண்ணுவோம், 3 வேளை நம்ம ஜெபிப்பது காலையில மதியானம் சாயங்காலம் அப்படி நம்ம 4 வேளை கூட பண்ணிட்டு இருக்கலாம், பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா தானியேல் வாழ்க்கையில இன்னொரு காரியத்தை நீங்க கவனமா கவனிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஜெபம் அதுன்றது அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. தானியேலனால 3 வேளை ஜெபிக்கிறவன் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து கூட அப்படி சொல்ல, இயேசு கிறிஸ்து அதிகாலை இருந்து ஜெபித்தார் தான் சொல்லுகிறது. அல்ல தானியேல் தான் 3 வேளை ஜெபித்தார். ஆனா தானியேலோட ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் நம்ம அதிகமாய் கவனிச்சு பார்க்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. அதை பார்த்தீங்க அப்படின்னா தானியேல் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20-22 வசனம் வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20-22. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். இப்ப இந்த இடத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னா ராஜா என்ன பண்றான், அதிகாலமே எழுந்து என்ன பண்றான், தானியேலை சிங்கக்கபில போட்டது ராஜா தான். ஏன்னா அவனை எதிர்த்து வந்தவங்க என்ன பண்ணாங்க, தவறா அவனை ஜெபிப்பதை குறித்து குற்றம் சாட்டி ராஜாவும் அதுக்கு என்ன பண்ண, சட்டத்தை மீற முடியாதுன்னு சொல்லிட்டு கெபியில போட்டாச்சு. இரவெல்லாம் தூங்க ராஜா என்ன பண்றான் பாருங்க, காலையில என்ன பண்றான், எழுந்து கெபி கிட்ட வந்து நம்ம உரத்த சத்தமா என்ன பண்றாங்க, தானியேலை கூப்பிடுறான் பாருங்க. அவனை தூங்கல, நைட்டெல்லாம் தூங்கல, காலையில வந்து உரத்த சத்தமா என்ன பண்றான். அவனுக்கு ஒரு விசுவாசம் வந்து ராஜாவுக்கு, நீ ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்ற அந்த சத்தத்தோடு அவன் கேட்கிறான் பாருங்க. இப்போ அடுத்த வருஷம் 21 வசனம் சொல்லுகிறது, அப்போது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ. இங்கதான் நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு உண்மையா இருக்கிறோம். நீங்க ஒரு மனுஷனுக்கு உண்மையா இருக்கிறோம், அவனுக்கு முன்னாடி உண்மையா இருந்த ஒரு வேலைகளை கரெக்டா செய்யறோம். ஒரு சூழ்நிலை நம்ம மேல ஒரு குற்றம் வரும்போது அவரே என்ன பண்றாரு, நம்மளை புரிஞ்சிக்காம நமக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், இவ்வளவு நாள் அன்பா இருந்த அவன் நம்மளை புரிஞ்சிக்காம, புரியுதா? இப்ப தானியேலும் இந்த ராஜாவும் நல்ல ஒரு ஐக்கியத்துல இருந்தா, நல்ல ஒரு அன்பா இருந்தாங்க. அதனாலதான் பாருங்க தானியேல் இப்படிப்பட்ட குற்றத்துல மாற்றங்கள் தானியேல் ராஜா ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால காலில் வரான். ஆனா இப்படிப்பட்ட உறவு இருக்கிறது. ஆனாலும் பாருங்க இந்த நிலைமையில ஒரு நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, உண்மையா சொல்றேன், அடுத்த நாள் ராஜா காலில் வரும்போது ராஜாவை நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ தானியேல் என்ன சொல்றான், ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று சொல்றான். நீங்க நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா, இவ்வளோ எனக்கு துரோகம் பண்ணிட்டு காலில் வந்து நலம் விசாரிக்கிறேன்ற சத்தம் தான் நம்ம சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இது எப்படி சொல்றேன்னா, இது புரியுதானா தெரியல உங்களுக்கு, நல்லா கவனிக்கணும். இதுல என்ன இருக்குது, இதுல என்ன ஆவிக்குரிய காரியம் நினைக்கிறீங்க பாருங்க. ராஜா தான் தானியேலை சிங்கக்கபில போட சொல்றான். அல்லேலூயா. போடுற ராஜாவுக்கும் தெரியாது, உள்ள போற தானியேலுக்கும் தெரியாது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாது என்று. அல்லேலூயா. சிங்கங்கள் சேதப்படுறது அவன் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். ஏன்னா அங்க கீழே விழுந்த போறதா தானியேலுக்கே தெரியுது, ஒரு சிங்கங்கள் நம்ம சேதப்படுறது என்ன பண்ணாது, கர்த்தர் அந்த வாயை கட்டிட்டாரு, அவனுக்கு அப்பதான் தெரியுது. ராஜாவுக்கும் நைட்லாம் எதுக்கு அவன் தூங்காம இருக்கிறான், ஐயோ ஒருவேளை ஆண்டவர் காப்பாத்தி இருப்பாரா, இல்லைன்னா அவன் செத்து இருப்பானா, இந்த எண்ணம் தான் அவனுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறது. அப்போ ராஜா வந்து பாருங்க, அவன் சாவட்டவன் தான் தூக்கி போட்டிருக்கான். இவனும் பாருங்க, ராஜா நம்மள செத்தாலும் பரவாயில்ல தூக்கி, அப்ப நைட்டெல்லாம் தானியேல் என்ன பண்ணிருக்கலாம், இதை குறித்து யோசித்து இருக்கலாம். ஒரு கலகத்தோட இருந்து என்ன பண்ண, ராஜா மேல கோபப்பட்டு இருக்கலாம். ஆனா அவன் பாருங்க கோபப்படல. ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று யார் சிங்கக்கபில தூக்கி போட்டாங்களோ அவங்களே அவன் என்ன பண்றான், அந்த தானியேல் வாழ்த்துக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, இங்கதான் ஆவிக்குரிய காரியத்தை கவனிக்கணும். அவன் 3 வேளை ஜெபித்தாலும், அவன் 3 வேளை ஜெபம் பண்றதுனாலதான் குற்றவாளிகளா இங்க இருக்கிறான். ஆனால் அந்த ஜெபம் பாருங்க எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, அவனோட பொலைட்டான பேச்சு தாங்க. அல்லேலூயா. பாருங்க, அவன் ஒருவேளை அவன் சிங்கக்கபில இருந்து ராஜாவை கத்தி, ஒருவேளை ஆண்டவர் சிங்கங்கள் வாயை கட்டி போட்டதுனால ராஜா காலில் கேட்கும் போது ஒருவேளை
ராஜா உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நம்ம பேசுற மாதிரி ஏதாவது அவன் கோபத்துல சண்டை போட்டிருந்தானா ராஜா என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? கண்டிப்பா பாருங்க, ராஜா அவன் மேல இருக்க மரியாதை போய் ராஜா நிச்சயமா தானியேலை வேற விதமா எப்படியாவது தண்டித்து இருப்பார். அல்லேலூயா. ஒரு ராஜாவை நீ எதிர்த்து பேசுறியான்று, ஆனா இவனுடைய பாருங்க, இவனுடைய பேச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, ஆவிக்குரிய பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாருங்க. அதனாலதான் அவன் அந்த வார்த்தையை சொன்ன பிறகு நான் நினைக்கிறேன், இதனாலதான் ராஜா இன்னமும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் நினைக்கிறேன். நைட்லாம் அவன் யோசிச்சிருப்பான், ராஜா யோசிச்சிருக்கலாம், ஓ நம்ம போய் காலைல பாக்குற ஒரு தானியேல் ஜீவனோடு இருந்தா நம்ம என்ன நினைப்பான், நம்ம மேல மன கஷ்டப்பா இருப்பானோ, நம்மள தப்பா நினைப்பானோ யோசித்து கூட இருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, தானியேல் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம ராஜா நீ என்றும் வாழ்கன்னு சொல்லும் போது இன்னும் அவன் ஏற்கனவே இருந்த அன்பை காட்டலாம் இன்னும் அதிகமான அன்பு ராஜாவுக்கு தானியேல் மேல வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவன் 3 வேளை ஜெபிக்கிறதமா நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஆனால் ராஜா தனக்கு தீங்கு செய்தாலும் அந்த ராஜாவை எந்த பகையும் விரோதமோ வைராக்கியமோ சண்டையோ எதுவும் இல்லாம ஆவிக்குரிய காரியம் அன்பு என்கிற அந்த ஆவிக்குரிய காரியத்தை வைத்து ராஜாவை என்ன பண்ண ராஜா இடத்துல பேசலாம். பாருங்க, ஆவிக்குரிய எப்பவுமே ஆவிக்குரிய தான் யோசிப்பாங்க. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் உங்களுக்கு கோபமே வராத, நிறைய பேர் கேட்பாங்க. கோபம் என்பது மாம்சத்தின் காரியம். அல்லேலூயா. வைராக்கியம் என்பது மாம்சத்தின் காரியம். நம்ம கிறிஸ்தவனுக்கு தேவை ஆவிக்குரிய காரியம் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆவிக்குரிய கனி 9 என்பது அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல பாருங்க பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவன் எதா பேச ஆரம்பிச்சோம்னா, உங்களுக்கு கோவம் வராதா, நீங்களும் அப்படி இருக்க மாட்டீங்க, நீ விரோதியா இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு பகையா இருக்காது யோசிக்கிறோம். அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவனா மாறிட்டா நம்மளுடைய சிந்தனை எல்லாம் ஆவிக்குரிய காரியத்தை மாத்திரம் தான் யோசிக்க வேணும். முதல்ல அதை மாத்திக்கிறோம். அல்லேலூயா. நல்லா இருக்கணும் கூட என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கோவம் வராதா, கோவப்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து என்ன பண்ணுவாங்க, மாம்சத்துக்கு மாத்தி விட்டுருவாங்க நிறைய பேர். அல்லேலூயா. யாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாறணும்னு நினைச்சாங்கன்னா மாம்சத்தின் காரியம் வந்து வெளிப்படாது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் அதே தான் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு காமனா இன்னைக்கு உலக போற போகல போவதுக்காக கர்த்தர் நம்மளை உண்டாக்கவில்லை. அல்லேலூயா. நமக்குள்ள அப்ப பாருங்க, தானியேல் பாருங்க அந்த கோபத்தை எதுவுமே காட்டலங்க. தானியேல் 1ஆம் அதிகாரத்துல கூட பாருங்க, அவனை விசாரிக்கிற அந்த ராஜாவின் போதனத்தை கொடுத்து தீட்டுப்படக்கூடாது அவன் என்ன பண்றான், அந்த அவனுக்காக தலைவனிடத்துல போகும்போது கூட ரொம்ப அம்பலா தான் பேசுறான். ஒரு 10 நாள் வரை என்ன சோதித்து பாருங்கன்னு தான் கேட்கறான். அல்லேலூயா. பாருங்க அவனோட பேச்சும் பாருங்க, அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ராஜா கிட்ட கட்டுல வரலங்க, ஆனா இவனே பேசுறான், பிரதானிகிட்ட அவன் தலைவன்கிட்ட பேசுறான். ஐயோ எனக்கு 10 நாள் வரைக்கும் என்ன பண்ணுங்க, வெறும் மரக்கரைகளை மட்டும் கொடுங்க, செக் பண்ணி பாருங்க. அந்த ஹம்பிள்னஸ், அந்த ஒரு தாழ்மை பாருங்க, அவனுக்கு அவன் பர்மிஷன் கொடுக்குறான். அதனால தாங்க அவனால ஆவிக்குரிய விஷயத்தை நிலைக்க முடிந்தது. அல்லேலூயா. நிறைய இடத்துல நம்ம என்ன பண்றோம், கோபங்கள், சண்டை, பகைகள் என்று இதை குறித்து இதை எல்லா சூழ்நிலையும் இதை நம்ம கொண்டு போனதுனால தான் இன்னும் நம்ம வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அவன் என்ன தீங்கு பண்ணாலும் என்ன சூழல நீ ஆவிக்குரிய காரியத்தை மாத்திரம் சிந்தித்து கொண்டிரு. அல்லேலூயா. அப்போ தானியேல் பாருங்க இங்க எதை விதைக்கிறான், அவன் ஆவிக்குரிய காரியத்தை விதைத்ததுனால தான் ராஜா பாருங்க கெபிலிருந்து உடனே தூக்கி என்ன பண்றான், யாரெல்லாம் இந்த தானியேல் மேல குற்றம் சாட்டினார்களோ அவர்களை மாத்திரமல்ல அவர் குடும்பத்தார் எல்லாரையும் கொண்டு வந்து சிகவியில போட்டான். அல்லேலூயா. தானியேலோட வாழ்க்கை கூட பாருங்க, அவன் செழிப்பதற்கு ஏற்றபடி ஆவிக்குரிய காரியமாக தான் அவன் நடந்து கொண்டான். அல்லேலூயா. அவனுக்குள்ள மாம்சம் வெளிப்படவில்லை. அப்ப இன்னைக்கு எதை விதைக்கிறோம் அதை தாங்க இருப்போம். அப்ப இன்னைக்கு எப்பவுமே பாருங்க, நம்ம எப்பவுமே கோபம், எப்பவுமே பகை, எப்பவுமே விரோதம், எப்போ சண்டைகள், பொறாமைகள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள வளர முடியும்? அப்ப எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கூட, அப்ப எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? ஏன்னா நீ விதைக்கிறது அதனால விதைத்து கொண்டு இருக்கிற. அப்போ நீங்க சண்டை போட்டா உன்னை வந்து ஒரு 4 பேர் சண்டை தான் போடுவான். அல்லேலூயா. நீ 4 பேர் பகைக்கணும், அவனும் உன்னை பகைத்து கொண்டு தான் இருப்பான். அப்ப இப்ப இந்த மாம்சத்தின் காரியத்தையே நீ சிந்தித்து கொண்டு இருக்கிற. நீ ஒரு மணி நேரம் ஒருத்தர்கிட்ட உட்காந்து பேசுறா பாருங்க, ஆரம்பிக்கமோ நல்லா இருக்கும், ஆனா முடிவுக்குள்ள பாருங்க ஏதாவது ஒரு குழப்பம் வந்து என்ன பண்ணுங்க, எல்லாம் 4 பேர் 4 வழியா போயிடுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் என்ன, சண்டை, பிரிவினை, இதைத்தான் பகைகள், இதை பத்தி தான் யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா பவுல் சொல்லுகிறான் பாருங்க, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியத்தை மாத்தம் தான் யோசிக்கணும். அல்லேலூயா. அதே போலதான் பாருங்க இயேசு கிறிஸ்துவோட பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பாருங்க கெத்செமனே தோட்டத்துல இருக்கிறாரு. கெத்செமனே தோட்டத்துல வந்து ஜெபிக்க முடியாம 3 பேர் தனியா கொண்டு போறாரு, மீதி பேர்லாம் இவங்களும் தூங்குறான் அவங்களும் தூங்கிடுறாங்க. ஆனா பாருங்க இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்தது சீஷர்ல ஒருத்தர் யூதாஸ்கர் வந்து காட்டி கொடுக்குறான். மீதி இருக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க, அவங்க விலகி ஓடிடுறாங்க. எவ்வளவு பேர் ஒரு துரோகம் தெரியுமா அது? அந்த சூழ்நிலை யோசித்து பாருங்களேன். அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஆண்டவர் கொண்டு போற இடத்துல எல்லாரும் இவனுக்கு நல்ல மரியாதை, ஆண்டவர் மூலமா இவன் நிறைய ஆசீர்வாதம் இவன் பெற்றுக்கொண்டான்.
அதே சாதாரண மீனவங்களா இருந்த இவங்க எங்க போனாலும் இயேசு சீஷர்கள் என்று பேர் எடுக்கத்தக்கதாய். அப்போ ஆண்டவரால் எல்லாம் நல்ல சௌரியமா வாழ்ந்துட்டு ஆண்டவருக்கு ஒரு கஷ்டம் போது ஓடி போயிடும். ஆண்டோட மனசு எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. உண்மையா நீ நானும் வந்தோன்னா ஜென்மத்தில் அவன் மூஞ்சில முடிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நம்பிக்கை துரோகின்னு அவனுக்கு என்ன பண்ணுவான், அவனை அதோட அவங்கள்ட்ட பேசியிருக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் பாருங்க, மரித்து உயிர் தெழுந்த பின்பு யோவான் 21:15 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அந்த பேதுரு கிட்ட வந்து பாருங்க, எந்த பேதுரு மறுதலிச்சுட்டு எந்த பேதுரு அந்த கெஸ்டோட விலகி ஓனான் அவன்கிட்ட வந்து என்ன பண்ண என்ன நேசிக்கிறான் ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க எப்படிங்க அப்ப ஆண்டவர் பாருங்க ஆவிக்குரிய காலத்தை பற்றி தான் சிந்தித்திருக்காரு. அப்ப இந்த இடத்துல ஒரு மாம்சத்துப்படி யோசனை உண்மையாவே வந்து பேதுரு கிட்ட பேசியிருக்கூடாது. ஏன் சொன்னா பேதுரு தான் ஆண்டவர் கூட ரொம்ப ஐக்கியமா இருக்கிறான். அது மாத்திரம் எங்க போனாலும் தனியா பேதுரு கூப்பிடுறாரு ஆண்டவர். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம அவன் வேற சொல்றான் பாரு, ஆண்டவரை மரித்தாலும் உங்களோட கூட மறிப்பேன், மறுதளிக்க மாட்டேன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றான் 3 வேளை சேவல் கொடுவதற்கு முன்னாடி நீ 3 தடவை மறுதளிப்புன்னு சொன்னாலும் அவன் ஏத்துக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கான்பிடண்டா இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்க அந்த பேதுரு அவரை விட்டு விலகி போனா கூட ஆண்டவர் பாருங்க உயிர் தெரிந்த பிறகு அந்த பேதுரு ஆண்டவர் சந்திக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் இவருனா இப்படி இருக்கா, யோசிச்சு பார்த்தா ஆண்டவருடைய சிந்தனையில அந்த பகை என்பது இருக்காதுன்னு நினைக்கிறேன், சண்டை என்பது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த கோச்சிக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு நான் விரோதமா இருக்கணும் இதெல்லாம் அவர் மைண்ட்ல அதெல்லாம் அவருடைய எண்ணங்கள்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே அவருடைய சிந்தனைகளிலும் அவருடைய செயல்கள் அப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கெல்லாம் அதுதான் மெயினாவே இருக்கும். இன்னைக்கு எதா இருந்தாலும் பகை, கோச்சிக்கணும், சண்டை போடணும், விரோதிக்கணும், பகையா இருக்கணும், வருஷம் பேசக்கூடாது, அவங்கள பத்தி நம்ம குற்றப்படுத்தி கொண்டே இருக்கணும், அவங்க கெட்டவங்களை ஆயிக்கணும், அவங்க பண்றது எல்லாமே தவறுன்னு சொல்ல இதான் நம்ம மாம்சத்தின்படி எத்தனை நாளா விதைத்து கொண்டு இருப்பீங்க. இப்படி விதைத்து கொண்டு இருக்கிறதுனால இன்னமும் நமக்கு நன்மை நடக்காம இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து பாருங்க ஏன் அப்படி செய்தாரா, அவர் ஆவிக்குரிய காரியத்தின்படி சிந்திக்கிறார். தன்னை பகைக்கிறவளா இருந்தாலும் அவளுக்கு அன்பு காட்டுகிறார். அல்லேலூயா. தானியேல் அதை தாங்க செய்யறான். எந்த ராஜா அவனை தூக்கி சிங்கக்கவில போனாலும் அந்த ராஜாவே அவன் வாழ்க என்று சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அந்த ராஜாவை குறை சொல்லவில்லை. அதனாலதான் அந்த ராஜாவுக்கு அவனுக்கு இன்னும் அதிகமான ஐக்கியம் ஆயிருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ராஜா அவனை சகல காலத்தை உயர்த்தி வைத்தார் அந்த விதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க அப்ப இந்த இடத்துல கூட அதே போல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது கூட பாருங்க, பிதாவே இவருக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் சொல்லி அவர் மன்னிக்கும் போது கூட பாருங்க அவங்க கூட ஒரு பகையை கத்தர் வைக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை சிலுவையில் அறைந்தவங்களுக்காக கூட பரிதபிக்கிறார், அவனை மன்னிக்க வேண்டும் என்று ஒரு பரிந்து பேசுகிறார். இதுதாங்க ஆவிக்குரிய காரியம். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து பிள்ளை என்று சொல்றோம், நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்றோம். அது வாயில சொல்றதுனால இல்லைங்க, நம்ம செயல்ல காட்டணும். எல்லாரையும் நேசிக்கிறேன். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்க நீங்க எத்தனை பேரை பகைத்து கொண்டு இருக்கிற, எத்தனை பேர் விரோதியா நீ பார்த்து கொண்டு இருக்கிற, எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் விரோதத்தோடு இருக்கிறேன். அப்ப உனக்குள்ள ஆவிக்குரிய காரியம் இல்லை. ஏன்னா ஆவிக்குரிய காரியம் இருந்தா மாம்சம் இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா மாம்சம் ஆவிக்குரிய காரியம் ஒன்றுக்கு ஒன்று விரோதமா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த இடத்துல பாருங்க ஆண்டவர் பாருங்க அதே போலதான் எல்லாரும் ஆண்டவர் நேசிக்கிறவரா இருக்கிறார். மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் என் வீட்டில் எங்க உண்மை உள்ளவன். அப்ப அந்த அளவுக்கு தான் மோசை நடந்து கொண்டிருக்க உண்மை இருக்குது பாருங்க. ஒரு ஆவிக்குரிய காரியனுக்கு ஒரு உண்மை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல பாருங்க, அந்த மோசையை கூட ஆண்டவர் மோசைக்கு விரோதமா ஆரோனும் மிரியாமும் எழும்பும் போது கூட ஆண்டவர் மோசையை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். என்னாகும் எடுத்துக்கொள்வோம். என்னாகும் 12:3 எடுத்து வாசிப்போம். என்னாகும் 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். ஏங்க ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லணும்? ரொம்ப முக்கியமா இது. அப்ப பாருங்க ஆண்டவர் எதை பார்க்கிறாரு, அவனுடைய குணத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல மனிதர்கள் அவன் தான் ரொம்ப சாந்த குணம் உள்ளவனா இருக்கு. ஏன்னா அவனுக்கு பாருங்க இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவோ டார்ச்சர் பண்றாங்க, எவ்வளவோ அவனுக்கு பிரச்சனை பண்ணாலும் பாருங்க அவன் அவ்வளவு பொறுமையா இருக்கிறான். அவன் அதோடு பின்வாங்கி போகாம. அல்லேலூயா. அப்போ இவன் இவ்வளவு சாந்தமாக, அது மாத்திரம் 7 சொல்லுகிறது, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே பாருங்க அவர் வீட்டில் எங்க உண்மை உள்ளவனா இருக்கிறான். இங்க எங்குமே பாருங்க ஒரு மாம்சத்தின் காரியம் மோசே வெளிப்படுத்தவில்லை. மாம்சத்தினுடைய எந்த காரியம் அப்புறம் ரொம்ப சாந்த குணமா இருப்பாங்க. மிரியாம கூட இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிரியாம கூட குஷ்டரோகியாம கூட ஆண்டவர் இவன் தான் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறான். அங்க கூட பாருங்க மிரியாம் தான் தப்பா பேசுறான். மிரியாம் தான் வந்து மிரியாம ஆரணும் என்னை பத்தி தவறா பேசும்போது கூட அவங்க மேல கோபப்படாம பரிந்து பேசு. இதுதான் ஆவிக்குரிய காரியம்.
அல்லேலூயா. நம்ம ஏதாவது நம்ம விரோதமா பண்ணிட்டா, ஏதாவது ஒரு குற்றம் பண்ணா உடனே அவங்களை நம்ம குற்றவாளியாக்கி அவங்களை நம்ம குற்றம் தீர்த்து அவங்களை என்ன பண்ணுவோம், பாவிகளாய் அவங்களை என்ன பண்ணுவோம், நியாயம் திருத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனா பாருங்க, இந்த அதிகாரத்தை நம்ம படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மோசே எதுக்கு இந்த ஆண்டவர் வார்த்தை சொல்றானா, மோசேக்கு விரோதமா இவங்க 2 பேர் பேசுறாங்க. ஆண்டவர் அதை எதிர்க்கிறாரு, அது தப்புன்னு சொல்றாரு. ஆனா அது கீழே வர சம்பவங்களை பார்த்தீங்க அப்படின்னா, மிரியாம் குஷ்டரோகியாகும் போது இவன் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறான், ஆண்டவரே இது நீங்களும் என்று செபித்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, மோசே மிரியாம் அடித்தான், ஆரோன் கிட்ட பகைத்தான் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா இவன் திரும்ப ஒன்னாதான் ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் என்ன பண்ண வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, விரோதங்கள், வைராக்கியம், சண்டைகள் எதுவுமே கிடையாதுங்க. அதனால தாங்க மோசே இன்னைக்கு வரையும் கூட நம்ம அந்த பேரை சொல்லி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்மலாம் பாருங்க, இன்னைக்கு ஏன் வளராம இருக்கிறோம், ஏன் இன்னைக்கு வந்து ஆவியின் காலத்துல இன்னும் வந்து நமக்கு ஆசீர்வாதம் வரலன்னா, இன்னும் இந்த குணத்தோடவே மாம்சத்தையே நீ விதைத்து கொண்டுதான் என்ன எப்படி அறுக்க முடியும், ஆசீர்வாதம் எப்படி அறுக்க முடியும்? அல்லேலூயா. ஏன்னா எடுத்து படிப்போம், கலாத்திர 21 படிச்சீங்க, படிச்சோம் பாருங்க. அது கீழே இருக்க பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று முன்னே நான் சொன்னது போல இப்போது உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப மாம்சத்தின் கிரியைகள் மேல படிச்சோம் பாருங்க, அதுல பகையும் இருக்கு, வைராக்கியம் இருக்கு. நினைக்கலாம், நான் பரலோகத்துக்கு போறேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் வேத வாசி சர்ச்சைக்கு போயிட்டேன், நான் கிறிஸ்தவன் பேர் மாத்தி நான் கிறிஸ்தவன் பைபிள் தூக்கிட்டேன் நினைக்க சொல்லி, இங்க வசனம் சொல்லுகிறது, நீ மேல இருக்க காரியம் எதை செய்தாலும் எதெல்லாம் உனக்குள்ள இருக்கும், இது என்ன பண்ணாதான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று என்ன பண்ண முன்னே நான் சொன்னது இப்பவும் சொல்றேன், ஏற்கனவே சொல்லியிருக்காரு பவுல். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பரலோகத்துக்கு போயிடும் நம்ம நினைக்கிறோம். அழகா தெளிவா கொடுத்துருங்க, இதெல்லாம் உன்னை பரலோகத்துக்கு போக விடாது, ஏன்னா இதெல்லாம் மாம்சத்தின் காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் மாம்சத்தின் காரியங்கள். இந்த மாம்சத்தின் காரியங்களை நீ செய்த என்று சொன்ன எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? இந்த வசனம்லாம் பாருங்க, 20ஆம் வசனம் பாருங்க, விரோதங்கள், பகைகள், கோபங்கள், சண்டை. நிறைய பேர் கோபம் சீக்கிரமா பண்றோம், எதுக்குதான் கோபம், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கோபப்படுவீங்க, சாதாரண காரியத்துக்கு நிறைய பேர் கோபப்படும். சில பேர்ட்டு பேசுறதுக்கு பயமா இருக்கும், ஐயோ கோவப்படுவாங்க. நீ கோவப்படுறதுனா அது ஒரு பெரிய மதிப்பு ஆயிடுச்சு. நீ கோவப்படுறாருன்னா அவர் ஒரு மாதிரி அவர் ரொம்ப கௌரவத்தை பார்க்கறது, அதெல்லாம் பரலோகத்துக்கே உனக்கு போக விடாது. அல்லேலூயா. சாந்த குணம் உள்ள இருக்கணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் போதிக்கிறாரு? ஏனென்று சொன்னால் இன்னைக்கு பரலோகத்துக்கு நம்ம போக வேண்டும், இந்த மாம்சத்தின் காரியம் நம்ம விட்டு அகன்று போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தின்படி சிந்தித்தால் மரணம் தாங்க. பாருங்க, யூதாஸ் காரியத்தோட ஆண்டவருக்கு விரோதமா என்ன பண்றான், எழுப்பிடுறான். அதே போல மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றால் அதற்கு அவருக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். இவன் கேட்கறான் பாருங்க, ஆண்டவர் 30 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணான், அவன் காட்டி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அந்த வெள்ளிக்காசு ஜாலியா என்ன பண்ணலாம், செலவு பண்ண நினைச்சான். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்றான், அதை தூக்கி எறிஞ்சிட்டு நான்கு கொண்டு செட்டான விதம் சொல்லி. ஏன் சொல்லுங்க, அவன் மாம்சத்தின்படி வைத்தான், அதனால மரணத்தை எடுத்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், நம்ம சாதாரணமா வந்து நம்ம பகையை வைத்து வைராகியம் வைத்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நீ விதைத்து கொண்டு இருக்கிற, இது நிச்சயமா ஒரு நாள் நீ அறுப்ப. அல்லேலூயா. உங்களுக்கு பயப்படுத்த சொல்லுங்க, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதான் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து சிந்தைகள். அதே கலாத்திர எடுத்துக்கொள்வோம். கலாத்திர 5ஆம் அதிகாரத்துல ஆவிக்குரிய காரியத்தை அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய காரியம் மிக முக்கியமா இருக்கிறது. 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. எவ்வளவோ பிரமாணங்கள், எவ்வளவோ கட்டளைகள் நம்ம வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. வேற எதுவும் இதுக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, மேல நம்ம 20ஆம் வசனம் படிக்கும் போது பகைகள், விரோதங்கள், வைராகியம், கோபங்கள் இதெல்லாம் ஏன் வருதுன்னா, அன்பு இல்லாதனால்தான், சமாதானம் இல்லாதனால்தான், நீடிய பொறுமை இல்லாதனால்தான் வருது. பாருங்க, இந்த ஆவிக்குரிய காரியத்துக்கும் மாம்சத்தின் காரியத்துக்கும் ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஆவிக்குரிய காரியம் நம்ம கிட்ட இருந்தா மேல இருக்க மாம்சத்தின் கிரியை நமக்கு தொடவே தொடாது. அல்லேலூயா. நம்ம நிறைய நினைக்கிறோம், அது ஆவிக்குரிய காரியம் நினைக்கிறோம், அன்பு இருக்குது, அப்பயே அந்த பகை வருது, அப்ப அன்பு பூரணப்படவில்லை. அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது.
அல்லேலூயா. ஏன்னா அன்பா இருந்தனா அவங்க தவறே பண்ணா கூட அந்த தவறை மன்னிக்க அதெல்லாம் பண்ணும். அந்த அன்பு நம்மளை என்ன பண்ணும், இன்னும் அதிகமாய் நமக்குள்ளே அந்த அன்பு நமக்கு கிரியேட் செய்யும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம பாருங்க, இந்த சமாதானம், சந்தோஷம், நீதியை பாருங்க, தயவு, நற்குணம், விசுவாசம், இது எல்லாம் பாருங்க, இந்த விரோத, கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம விட்டு அகற்றி விடும். அப்போ மாம்சத்தின் காரியம் நம்ம விட்டு அகன்று போனோம்னா நமக்கு மேல அந்த ஆவிக்குரிய காரியம் வர வேண்டும். அதுதான் பவுல் சொல்லுகிறார், நீ எதை விதைக்கிற அதுதான் அறுப்ப. இதுவரை நீ எதை விதைத்து கூட யோசித்து பாரு. பல வருடமாய் பகையோடு இருக்கிற, விரோதத்தோடு இருக்கிற, அன்பு இல்லாமல் இருக்கிற, சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற, சமாதானம் இல்லாமல் இருக்கிற, நீடிய பொறுமை என்பதே கிடையாது. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் இல்லாமல் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? அப்ப உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ள என்ன இருக்கணும்? ஆவிக்குரிய காரியம் இருக்க வேண்டும். யாக்கோபு கூட பாருங்க, ஏமாத்தி தான் என்ன பண்றான், தன் சகோதரர் என்ன பண்றான், சேஸ்திரபுத்திர பாகத்தை வாங்குறான். அது மாத்திரம் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை வாங்குறான். ஆனா பாருங்க, அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, தன்னுடைய மாமா வீட்டுல போறான் லாபான் பாருங்க, அவனை இன்னும் அதிகமா ஏமாத்துறான். யாக்கோபுக்கு மீனிங், யாக்கோபோட பேருக்கு மீனிங்கே எத்தனை பேரு, அவன் என்ன பண்ண, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய கேரக்டரும் இருக்குது. அவன் ஏமாத்தி தான் என்ன பண்றான், தன் சகோதரருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனா இவனையே ஏமாத்த இன்னொரு எத்தனை கத்திர வைத்திருக்காரு. ஏன்னா அவன் உணர்றான் பாருங்க, இடத்துல உணர்றான். அந்த இடத்துல படிக்கும் போது பாத்தீங்கன்னா 10 முறை அந்த சம்பவத்தை மாத்திரம் அவன் என்ன பண்றான், ஒரு மாதிரி ஃபீலிங்கா பேசுறான். இவன் எத்தனை பேர் இவன் ஏமாத்துறான் அவன் சகோதரனை. ஆனா இவனை அப்ப எதை விதைத்தாலும் அதை அறுத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம் விதைப்பது எதுவா இருக்கும். நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் வரல, அவங்க நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லைன்னு யோசிக்கணும். அவன் ஆவிக்கு வந்து விதைத்திருப்பான், அவன் நல்லா இருப்பான். நீ இன்னும் விதைக்கல. அல்லேலூயா. விதைச்சாதாங்க அறுக்க முடியும். ஈசாக்கு விதைத்ததுனாலதான் ஆண்டவர் 100 மடங்கு அறுத்தார். ஆண்டவர் என்ன பண்ண, ஈசாக்கு விதைத்ததுனாலதான் அவன் 100 மடங்கு அறுக்குமே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவன் விதைக்காம இருந்தா எப்படி என்ன பண்ணிருப்பான்? விதைன்னா முதல்ல சொல்லியிருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நல்ல விதை, அப்ப அந்த விதை, அப்ப நம்ம விதைத்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். அப்ப நம்ம விதைக்காம எப்படி ஆண்டவரை எதிர்பார்க்க முடியும்? அப்ப நீ தவறான விதைத்து எப்படி நன்மையானதை எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியும்? நீ நல்ல விதையை விதைத்தாதான் நல்லதை அறுக்க முடியும். அப்ப இன்னைக்கு பாருங்க, அப்ப ஆவிக்குரியவனா நீ மாறி இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்தை விதைக்க வேண்டும். இன்னைக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனை, அந்த கலாத்தின் புத்தகம் நல்லா படிங்க, உட்காந்து நிறைய நேரங்கள் இருக்கு உங்களுக்கு. அப்ப நம்ம குற்றம் நம்ம உணரணும். காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்காதான் உணர்ல பாருங்க. ஆபேல் மேல கோவப்பட்டு ஆபேல் மேல பொறாமை போட்டு அவனை கொலை பண்ணிட்டான். ஆனா அவன் உணர்ந்து காயின் உணர்ந்து யோசித்து பார்த்து சொன்னா, அடுத்த வாட்டி அவன் பலி செலுத்தும் பொழுது நிச்சயமாய் அதை சரி செய்திருந்தால் கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார். இன்னைக்கு அதை தான் நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவன் நீ என்ன பண்ணணும், அமர்ந்து இந்த வாசனங்களை படிச்சு, ஆண்டவரே இந்த காரியம் என்கிட்ட இருக்கு, அதை மற்றவங்க மேல பழி போடாது. அல்லேலூயா. ஆண்டவர் பேதுரு மேல பழி போட்டு என்னைக்கும் ஆண்டவர் பகையா இல்லை. அல்லது சீஷர் மேல பழியை போட்டு ஆண்டவர் பகையா இல்லை. ஆண்டவர் அவங்க அதெல்லாம் பார்க்கல. ஆண்டவர் அவருடைய ஆவிக்குரிய காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. பவுல் அதை தான் இங்க சொல்லுகிறார், நீ எதை விதைக்கிறீ அதை தான் அறுப்ப. அல்லேலூயா. எதுக்கு அது ஆவிக்குரிய காரியத்தை விதைக்க சொல்றோம்? நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக தான். ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்கணும், அதை செய்யணும். அதுதான் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு வல்லமை. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக ஜெபிக்கிற ஜெபம் இன்னைக்கு கேட்கப்படுவதில்லை. 2 பேர் தேவாலயத்துல போய் ஜெபிக்கிறான், ஒருத்தர் ஜெபம் கேட்கல, ஒருத்தர் ஜெபம் கேட்கல. ஆனா அந்த ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டாரு. ஆனா அவன் ஜெபித்தவனுக்கு அது தெரியல. நான் தான் ரொம்ப பரிசுத்தமான்னு நினைச்சிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா பாருங்க, எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கறது இல்லை. யாரோட ஜெபத்தை கேட்கிறார்? அவனோட வாழ்க்கையை பார்த்து தான் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல கூட இந்த வார்த்தை மூலமா நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஆவிக்குரிய காரியத்தை நடத்த வேண்டும் என்று நீங்க ஜெபிக்க போறீங்க. எல்லா கண்களுடைய நாம் ஜெபிப்போம். எல்லா உள்ளத்தின் ஆழத்தில் அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தையினாலே எங்களை நிறைத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்குள்ள இன்னும் ஆழமாய் பதிந்து ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் அதிகமாய் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மாம்சத்தின்படி விதைத்து கொண்டு இருக்கிறோம், மாம்சத்தின்படியே யோசித்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாம்ச சிந்தனை மரணம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக எங்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன். இந்த மாம்சத்தினுடைய காரியங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட அகன்று போகட்டும். எப்போது ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய கனியை முழுவதுமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். இந்த வரத்தை நாங்கள் கேட்கணும் ஆண்டவர்.
ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு பகையோடு விரோதத்தோடு இன்னமும் ஆண்டவரே அப்பா அதே எண்ணத்தோடு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த எண்ணங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னார். ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சிந்திக்கணும், நடக்கணும் என்பதை அறிந்து கொள்ள இந்த நாள் எங்களுக்கு உதவி செய்தபடி ஆளுமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட யாவரும் ஆண்டவரே இதன்படி நடக்க நீங்க கிருபை தாருங்க ஆண்டவரே. அப்பா பிதா, இனி யாரும் மாம்சத்தின்படி சிந்திக்க கூட கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எப்போதும் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே மாம்சத்தை குறித்ததாகவே இருக்கிறது ஆண்டவரே. அப்பா இந்த எண்ணங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே கூட ஆண்டவரே எல்லா ஆவிக்குரிய காரியங்கள் வளர்ந்து எல்லாரோட ஐக்கியம் சமாதானம் இருக்கட்டும். ஆதிம திருச்சபை எப்படி எல்லாம் ஐக்கியமாய் ஒருமனமாய் இருந்தாங்களோ அதே போல இருக்க உதவி செய்யுங்க. எல்லா பிரிவினை ஆவியில் எடுத்து போடுங்க. அப்பா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது சொல்லி இருக்கிறேன். அந்த கிரியைகள் எல்லாம் எங்களுக்கு அகற்றி போட்டு ஆண்டவரே ஆவிக்குரிய காரியத்தை குறித்து யோசிக்க சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதனால இந்த வார்த்தை கேட்டு யாவரும் ஆண்டவரே விடுதலையோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்க. அநேக மாற்றங்களை கொடுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தையை உங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றி கர்த்தர் விசுவாசிக்கிறேன். எல்லா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.